ஆனால் மேட்டூரிலிருந்து தொடர்ந்து நீரின் அளவானது அதிகரித்து வருவதால் முக்கொம்பு மேலணையில் இன்று காலை நிலவரப்படி காவேரியில் 43,000 கன அடி நீரும், கொள்ளிடத்தில் 1,25,000 கன அடி நீரும் சென்று கொண்டிருக்கிறது. இதனால் காவேரி கரையோர மக்கள் பாதுகாப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் கொள்ளிடம் பாலத்தின் கீழ்ப்பகுதியில் தடுப்பு சுவர் 200 மீட்டர் அளவிற்கு உடைந்தது. மேலும் அதன் அருகிலேயே உயர் அழுத்த மின் கோபுரம் உள்ளது. அந்த மின் கோபுரமானது சாய்ந்து கீழே விழக்கூடிய அபாய நிலையில் இருந்தது. அந்த சாய்ந்த மின் கம்பத்தை பெரிய இரும்பு கம்பிகளை கொண்டு, அதாவது 200 மீட்டர் தொலைவில் அழகியபுரம் அருகில் உள்ள பகுதியில் உள்ள கிராமத்தில் பெரிய இரும்பு ராடுகளை வைத்து கட்டி சாய விடாமல் தடுக்கலாம் என்று அந்த பகுதியிலேயே குழி தோண்டிய போது நேற்று அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் மின் கோபுரத்தை இந்த பகுதியில் இடித்து கட்டினால் தங்கள் ஊர் பகுதியில் சாய்ந்து விழும் என்பதாலும் அருகிலேயே மாநகராட்சி பள்ளி உள்ளது, அருகருகே குடியிருப்புகளும் இருப்பதால் இந்த பகுதியில் இழுத்து கட்டப்பட வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அந்த பகுதியில் உயர் மின் அழுத்த கோபுரத்திலிருந்து மின் கம்பியை கட்டுவதை நிறுத்திவிட்டு கொள்ளிட பாலம் அருகே பழைய கொள்ளிட பாலமானது உள்ளது. அந்த பால சாலையில் 7 அடி அளவிற்கு 4 குழிகள் தோண்டப்பட்டு அதில் பெரிய இரும்பு ராடுகளை உள்ளே வைத்து காங்கிரீட் போட்டு பின்னர் கம்பியை கட்டி சாய்ந்திருக்கும் மின் கோபுரத்தை மேலும் சாயாமல் தடுப்பதற்கான பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாய்ந்த உயர் மின் கோபுரத்தை இரும்பு கம்பிகளால் கட்டினால் நிற்கும் என முடிவு செய்த மின்வாரிய அதிகாரிகள் வடமாநில இளைஞர்களை வரவழைத்தனர். இதில் அபிஷேக் என்ற வடமாநில தொழிலாளியை கிரேன் உதவியுடன் 150 மீட்டர் உயரத்தில் உள்ள மின் கோபுரத்துக்கு கிரேன் மூலமாக அனுப்பி அந்த மின் கோபுரத்தில் இருந்து செல்லும் மின்சாரம் நிறுத்தப்பட்ட மின் வயர்கள் மூலமாக மின் வயரை பிடித்துக் கொண்டு மின் கோபுரத்துக்கு சென்றார். அங்கு அவர் சென்ற பின்பு பாலத்தின் அந்த பக்கவாட்டு பகுதியிலிருந்து மற்ற வடமாநில இளைஞர் ஒரு சாய்ந்த மின் கம்பத்தில் இருந்து கொள்ளிடம் ஆற்றின் கீழே விழாமல் இருப்பதற்காக அந்த இரும்பு கம்பியை எடுத்து சென்ற போது கயிறு அறுந்ததால் உடனே தீயணைப்பு வீரர் ஒருவர் மற்றொரு கயிறில் சென்று அவரை காப்பாற்றினார். இருந்த போதிலும் மின் உயர அந்த கோபுரத்தில் இருக்கும் அபிஷேக் திறமையாக செயல்பட்டு சாய்ந்த மின் உயர அந்த கோபுரத்திலிருந்து கம்பியிலிருந்து நீர்மட்டத்துக்கு கீழே இறங்கி சாய்ந்த உயர் மின்னழுத்த கோபுரத்தில் கட்டுவதற்காக எடுத்து மின் உயர் கோபுரத்தில் கட்டிவிட்டு பின்னர் பாதுகாப்பாக கீழே இறங்கினர். அதனை தொடர்ந்து மின் வாரிய ஊழியர்கள் மின் கோபுரத்தில் கட்டப்பட்ட கம்பியை ஏற்கனவே புதைக்கப்பட்ட இடத்திலிருந்து அந்த இரும்பு போல்ட் மூலமாக இறுக்கப்படுத்தினர். பணிகள் முடிந்த நிலையில், அதாவது நள்ளிரவு 1 மணி அளவில் அந்த கயிறு அருந்து உயர் மின்னழுத்த கோபுரம் கொள்ளிடம் ஆற்றில் சாய்ந்து விழுந்தது. வடமாநில தொழிலாளர்கள் கடைசி வரை முயற்சி செய்து அந்த சரியான திட்டமிடல் இல்லாத காரணங்களால் நள்ளிரவில் கொள்ளிடம் ஆற்றின் மின் கோபுரம் ஆற்றில் விழுந்தது. இதன் 5 மணி அளவில் அங்கிருந்த மற்றொரு மின் கோபுரமும் ஆற்றில் விழுந்தது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. இதனால் இந்த பகுதியில் இருபுறவுமே இந்த போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டு, அதாவது நிறுத்தப்பட்டு சென்னை பைபாஸ் சாலைக்கு அனைத்து வாகனங்களும் திருப்பிவிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன். கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தில் உயர் மின்னழுத்த கோபுரங்கள் சரிந்து விழுந்ததால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை சரி செய்யும் பணிகளும் அதிகாரிகள் தரப்பில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது தொடர்பான காட்சிகளை நாம் பார்க்கலாம். Hey,